Hi students, நம்ம இந்த வீடியோல 2024 CBSE 10th standard exam ஓட set 4 ஓட answer key பார்க்க போறோம். First section A reading skillsல இருந்து ஒரு passage ஓட 5 questionக்கு answer பண்ணனும். முதல் question அக்கால மக்கள் எப்படி விளங்கினர் அப்படின்றதுக்கு உயர்ந்த அன்பு ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் போல் இது ரெண்டுமே சென்டென்ஸ் வந்து உங்களோட passageல இருக்கு. நிறைய தமிழ் டீச்சர்ஸ் கிட்ட கிராஸ் செக் பண்ணோம். இது ரெண்டுத்துக்குமே வந்து மேக்ஸிமம் மார்க் கொடுக்கறதுக்கு தான் சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாமில் நீங்கள் என்ன எழுதியிருந்தாலும் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். ஸோ நீங்கள் அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகலாம். தமிழர்களிடம் என்ன மேலோங்கி இருந்ததுன்னு கேட்டிருக்கிறதுக்கு ஒற்றுமை எண்ணம் அப்படின்ற கடைசி ஆப்ஷன் கரெக்டு. தமிழ் மக்களின் தீர்மான கொள்கை எது அப்படின்றதுக்கு யாதும் ஊரே யாவரும் கேளீர்ன்ற சி ஆப்ஷன் கரெக்டு. நஞ்சும் உண்பர் நனி நாகரிகர் என்பது டேஷ் செயலில் இடம்பெற்றுள்ளதுக்கு நச்சினை கரெக்ட் ஆன்சர். தமிழர்கள் உணவு உட்கொள்ளும் முறை யாது அப்படின்ற கேள்விக்கு ஒன்றாக அமர்ந்து உண்ணுதல்ன்ற பி ஆப்ஷன் கரெக்ட். செகண்ட் பேசேஜில் கொஸ்டின் ஆன்சர் கேட்டிருந்தாங்க. முதல் கேள்வி வந்து அறிவியல் அறிஞரின் கூற்று யாது அப்படின்றதுக்கு தேவையே கண்டுபிடிப்பின் தந்தை என்பது அறிஞர் கூற்றுன்றது கரெக்ட் ஆன்சர். ரெண்டாவது கொஸ்டின் இன்று மாளிகையில் வாழ்ந்தவன் அன்று எங்கு வாழ்ந்தான் அப்படின்றதுக்கு மலைக்குள் வாழ்ந்தவன் இன்று மாளிகையில் வாழ்கிறான் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். நாடோடி மனிதனை நாகரிக மனிதனாக மாற்றி அமைத்தது எது அப்படின்ற கேள்விக்கு நாடோடி மனிதனை நாகரிக மனிதனாக மாற்றி அமைத்தது அறிவியல் தான் அப்படின்றதான் கரெக்டு. மனித மூளையின் மகத்தான சாதனை எது அப்படின்ற கேள்விக்கு மனித மூளையின் மகத்தான சாதனை உள்ளங்கையில் உலகத்தை கொண்டு வந்தது அப்படின்றது. மாணவர்களை எதற்கு ஊக்குவிக்க வேண்டும்ன்ற கடைசி கொஸ்டினுக்கு அறிவு நிறைந்த அறிவியலை ஆக்கத்திற்கு பயன்படுத்த மாணவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் அப்படின்றது அஞ்சாவது கொஸ்டினோட ஆன்சர். அடுத்த கொஸ்டின் கிராமர்ல இருந்து இனமொழி விடையாது ஆடுவாயா என்ற வினாவிற்கு பாடுவேன் என உரைப்பது வந்து இனமொழி விடை. படற்கையோட பெயர்கள் எதுன்ற கேள்விக்கு அவன் அவள்ன்றது கரெக்ட் ஆன்சர். வினையச்ச தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. சென்று வந்தான் அப்படின்றது வினையச்ச தொடர். பண்பு தொகை எதுன்னு கேட்டிருக்காங்க. இன்சொல் அப்படின்றது பண்பு தொகை. தொடர் மொழி எதுன்னு கேட்டிருக்காங்க. கடமையை செய் அப்படின்றது தொடர்மொழி. விகுதி பெறாமல் வினை பகுதியை தொழிற்பெயராதல் வந்து முதநிலை தொழிற்பெயர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். உவமைக்கும் பொருளுக்கும் இடையில் ஓமோருபம் மறைந்து வருவது டேஷ் எனப்படும்ன்றதுக்கு ஓமை தொகை. முற்று பெறாத வினை பெயர் சொல்லை தொடர்வது டேஷ் எனப்படும் பெயரச்ச தொடர். இலக்கண முறைப்படி பிழையுடையது எனினும் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழையன்று என ஏற்றுக்கொள்ளப்படுவது வலுவமைதி எனப்படும் சி ஆப்ஷன் கரெக்ட். அகத்திணைகள் 7 வகைப்படும். இலக்கண குறிப்பு பார்க்கலாம். ஆடுக அப்படின்றது வியங்கோல் வினைமுற்று. செந்தி அப்படின்றது பண்பு தொகை. முகிழ்ந்த அப்படின்றது பெயரச்சம். நடந்து வந்தான் அப்படின்றது வினையச்ச தொடர். வாழ்த்துவோம் அப்படின்றது தன்மை பன்மை வினைமுற்று. கூறியவாறு செய்க. 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணோம். ஊரார்க்கு ஊருநோய் உரைப்பாய். ஊரார்க் அப்படின்றது வந்து செய்யல செயலவடையில் வரும் டி ஆப்ஷன் கரெக்டு. ஞாயிறு சித்திரை இரு பெயரோட்டு பண்பு தொகையை மாற்ற சொல்றாங்க. ஸோ சித்திரை ஞாயிறு அப்படின்ற டி ஆப்ஷன் கரெக்டாக இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. நன்மையான மொழி பண்பு தொகையாக்க மாற்ற சொல்லியிருக்காங்க. நன்மொழி அப்படின்னு மாற்றிருக்கணும். சொக்க வெள்ளி பார்க்குடமோ அமுத ஊற்றோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஐயவினா அப்படின்றது நான் கேட்ட டீச்சர் சொன்னது. உங்களுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருந்தால் நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இளவேநீர் காலம் பெரும்பொழுதிற்கான மாதங்கள் எவை அப்படின்ற கேள்விக்கு சித்திரை வைகாசி அப்படின்றது தான் கரெக்ட் ஆப்ஷன். பின்வரும் கோடிட்ட இனங்களை திருக்குறள் சீர்களால் நிரப்புகன்னு கேட்டிருக்காங்க. அஞ்சும் அறியான் டேஷ் ஈகலான் அப்படின்னு இருக்கு. அமைவிலன் அப்படின்ற பி ஆப்ஷன் கரெக்ட். உங்களோட புக் பேஜ் நம்பர் 155 இருக்கு இந்த குறள். அடுத்து பாருங்க. கரப்பிடும்பை இல்லாரை காணின் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நரம்பிடுமை அப்படின்றது தான் கரெக்டு. நடப்பிடும்பைன்றது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. உங்களோட புக் பேஜ் நம்பர் 156 இருக்கு. அடுத்து பின்வரும் செயல் பகுதிகளை தொடர்ந்து பலவுள் தெரிவு செய் வினாக்களுக்கு விடையலின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 4 லைன் இருக்கு. இது வந்து பேஜ் நம்பர் 56 இருக்கு. முதல் கொஸ்டின் பாடலடியில் குறிப்பிடப்படும் மன்னன் யார் அப்படின்ற கேள்விக்கு நன்னன் அப்படின்றது கரெக்ட் ஆப்ஷன். மேற்கண்ட பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்றதுக்கு மலைபடுகடாம்ன்றது கரெக்ட் ஆன்சர். வைரியம் என்ற சொல்லோட பொருள் என்ன அப்படின்றதுக்கு வந்து பி ஆப்ஷன் கூத்தர் அப்படின்றது தான் சரியான பதில். இச்செய்யுள் அமைந்துள்ள எதுகையை எடுத்து எழுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுகை அப்படின்றது வந்து 2ஆம் எழுத்து ஒரே மாதிரி வருவது. அலங்கு சிலம்பு 2வது எழுத்து ஒரே மாதிரி வர்றதுனால இதுதான் உங்களோட
எதுகை வார்த்தைகள், பி ஆப்ஷன் கரெக்டு. 10 பாட்டு நூல்களுள் ஒன்று எது அப்படின்னு கேள்விக்கு மலைப்படுகடாம்ன்றது கரெக்டான ஆப்ஷன். மலைப்படுகடாமில் இருந்தால் நம்மளோட செயல் இங்கே கொடுத்துருக்காங்க. துணைப்பட கட்டுரை இதில் ஏதாவது ஒன்று ஆன்சர் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதோட மார்க் ஸ்ப்ளிட் அப் மட்டும் பார்த்துடலாம். கட்டுரை எழுதும்போது முன்னுரை கரெக்டாக எழுதியிருக்கணும், 1 மார்க்கு. துணை தலைப்புகளுடன் கூடிய பொருளுரை எழுதியிருந்தா 8 மதிப்பெண்கள். முடிவுரை எழுதியிருந்தா 1 மதிப்பெண். ஸோ மொத்தமாக 10 மார்க் இதுக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, கீழ்காணும் காட்சியை கவினுரை எழுதுக அப்படின்ற ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கவிதை மாதிரி நம்ம எழுதணும். இது ஒரு 3 மார்க் கொஸ்டின். இதோட மார்க் ஸ்ப்ளிட் அப் எப்படி இருக்குன்னு பாருங்க. 30 சொற்களுக்கு குறையாத வர்ணனையும் 5 தொடர்கள் தலைப்பும் இருப்பின் முழு மதிப்பெண் வழங்குக. 5 தொடர் எழுதியிருக்கணும். எல்லாத்துக்குமே 2.5 மார்க் டுகெதரா. தலைப்பு எழுதியிருந்தா அதுக்கு 1/2 மார்க் போடுவாங்க. எல்லாம் சேர்த்து 3 மார்க். இது ஏதேனும் ஒரு கடிதம் எழுத சொல்லியிருந்தாங்க. கொஸ்டின் நம்பர் 13க்கு இதோட மார்க் ஸ்ப்ளிட் அப் எப்படி வருதுன்னு பாருங்க. சப்போஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் இல்லை செகண்ட் கொஸ்டின், ஒன்று பர்சனல் லெட்டர், இன்னொன்று அஃபிஷியல் லெட்டர். ஃபர்ஸ்ட் இதில் அஃபிஷியல் லெட்டருக்கு தான் கொடுத்துருக்காங்க. அலுவல் முறை கடிதம். உங்கள் பகுதியில் தேங்கி கிடக்கும் குப்பையை அகற்ற கோரி மாநகராட்சி ஆணையர் அவர்களுக்கு கடிதம் வரைய சொல்லியிருந்தாங்க. அனுப்புனருக்கு 1 மார்க், பெறுநருக்கு 1 மார்க். விழி மதிப்பிற்குரிய ஐயான்னு எழுதியிருப்போல அதுக்கு 1/2 மார்க். பொருள் 1/2 மார்க். உள்ளடக்கம் எதுக்காக எழுதுறோம் அப்படின்றத நம்ம பொருள் அப்படின்னு எழுதியிருப்போம். அப்புறம் உள்ளடக்கத்துக்கு 3 மார்க். முடிப்பு உங்கள் தாழ்மையுள்ளன்னு போட்டு முடிக்கிறதுக்கு 1/2 மார்க். இடம் தேதி குறிப்பிடுறதுக்கு 1/2 மார்க். உரைமேல் முகவரி எழுதுறதுக்கு 1 மார்க். ஸோ இது எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா 8 மார்க் கொடுத்துருவாங்க. சப்போஸ் இந்த லெட்டர் அட்டென்ட் பண்ணாமல் நீட் தேர்வில் சிறந்த மதிப்பெண் பெற்ற உன் தமக்கையை பாராட்டி ஒரு கடிதம் எழுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உறவு முறை கடிதம். இடம் தேதி எழுதியிருக்கணும், 1 மார்க்கு. அன்புள்ளன்னு ஆரம்பிச்சிருக்கணும் கொஸ்டின், அதான் உங்களோட விழி, 1/2 மார்க்கு. நலம் கேட்டல், கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் நலம் விசாரிச்சிருக்கணும், உறவு முறை கடிதம், அதுக்கு 1 மார்க்கு. உள்ளடக்கம்க்கு 3.5 மார்க். அதுக்கப்புறம் முடிப்பு உன் அன்புள்ள அப்படின்னு சொல்லி கடைசியாக நம்ம மறுபடியும் முடிப்போல உன்னுயிர் தோழன், உன்னுயிர் அண்ணன் சொல்லி முடிப்போல அந்த முடிப்புக்கு 1 மார்க். உரைமேல் முகவரிக்கு மறுபடியும் 1 மார்க். இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் 8 மார்க்ஸ் கிடைக்கும். கடைசியில் அவங்க கேட்குறது ஒரு கட்டுரை. பின்வரும் ஏதேனும் ஒரு பகுதியின் குறிப்புகளை பயன்படுத்தி கட்டுரை வரைக்கும் 6 மார்க் கொஸ்டின். இதில் ஒன்று கொரோனா பற்றி கேட்டிருந்தாங்க, இன்னொன்று உணவே மருந்து, இன்னொன்று முயன்றால் முடியும். இது 3த்துக்குமே ஏதாவது ஒன்று எழுதுனா நம்ம போதும். மார்க் ஸ்ப்ளிட் அப் இதுக்கு எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். கட்டுரைக்கு மொத்தம் 6 மார்க்கு. சரியான தலைப்பு கொடுத்துருக்கணும். தலைப்புக்கு 1/2 மார்க். தலைப்பு கொஞ்சம் சின்னதாக இருக்கணும், ரொம்ப பெருசாக ஒரு லைனில் இருக்கக்கூடாது. அது கரெக்டான தலைப்பு இருந்தால் 1/2 மார்க். முன்னுரைக்கு 1/2 மார்க். உட்தலைப்புகளுடன் கூடிய பொருளுரை. இந்த அவங்க கொடுத்துருக்கிற அந்த குறிப்பையே நம்ம உட்தலைப்புகளை பயன்படுத்தி கூட எழுதியிருக்கலாம், 4 மார்க்கு. முடிவுரை எழுதியிருக்கணும். மேற்கோள் காட்டுறது, அதாவது நடுவில் அதுக்கு சம்மந்தப்பட்ட பழமொழியோ இல்லைனா திருக்குறளோ தெரிஞ்சால் அதை மேற்கோள் காட்டி எழுதியிருந்தா, மேற்கோள் கண்டிப்பாக ஏதாவது ஒன்றாவது இருந்திருக்கணும், அப்போ தான் அந்த 1/2 மார்க் கிடைக்கும். தவறின்றி இருப்பின் முழு மதிப்பெண் வழங்குக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா கொஸ்டின் ஆன்சர்லையுமே ஸ்பெல்லிங் எரர் இல்லாமல் இருந்தால் ஃபுல் மதிப்பெண் வழங்குக அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுவோம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.